பக்தியொளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப மீன ராசிக்கு நம்ம என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? எப்படிலாம் நம்ம மாற்றங்கள் நம்ம லைஃப்ல குடுக்கலாம்? ஜீவராசியினால் நம்ம வாழ்க்கையில் மாறுமா? அப்படிங்கிறத மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புத சக்திகள் நம்மளுடைய ஜீவராசிகள். இறைவனுக்கே நெறைய மாற்றங்கள குடுத்திருக்கிறான். நம்மளுக்கு கேட்கவா வேணும்? நெறைய துர்சக்திகளை அழிப்பதற்கு நெறைய தெய்வங்கள் தன்னுடைய எ இறைசக்தி மூலம் இறைசக்திய மட்டும் ஆக்டிவேட் பண்ணாம, ஜீவசக்தியும் தன்னுடன் சேர்த்து டிராவல் பண்ண வச்சு, அதில் நெறைய கெட்ட சக்திகள அழித்திருக்காங்க. அதில் சிவபெருமான் நந்தியை எடுத்துக்கொண்டிருக்க, பார்வதி தேவி சிங்கத்தை எடுத்திருப்பாங்க. நம்மளோட பெருமாள் கருடனை எடுத்திருப்பாங்க. காலபைரவர் நாய எடுத்திருப்பாங்க. அதேபோல் ஒவ்வொரு தெய்வங்களும் தன்னுடைய பயணத்துக்கு முக்கிய துணையாக ஜீவராசிகளை கையில் எடுத்துக்கொண்டு பயணிச்சிருக்காங்க. அந்த பயணத்தில் முக்கியமான பயணமாக நம்ம எடுத்துக்கொள்வது நம்மளுடைய மீன ராசிக்கு என்னென்ன ஜீவராசிகள் அப்படின்னு பார்க்கலாம். மீன ராசியின் ஜீவராசிகளாக நம்ம எடுத்துக்கொள்வது, அதாவது நான் இந்த ஜீவராசிகளை இப்ப இந்த எபிசோட் ஃபுல்லா உங்களுக்கு வருமானம், சொல்வாக்கு, பொருளாதார நிலையில் உயர்வு, அப்புறம் குடும்பஸ்தானம் நல்ல அமைவதற்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஜீவராசிகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் இப்ப மீன ராசிக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ஜீவராசி தன்மை எதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, மீன ராசிக்கு சிறுத்தை சிறுத்தை எடுக்கலாம். அப்புறம் ஆடு, கிடா கிடா ஆட்டுக்கிடா, பெண் ஆடு கிடையாது, ஆட்டுக்கிடா அப்படிம்பாங்க. ஆட்டுக்கிடாவை எடுத்துக்கலாம். அப்புறம் பருந்து, இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப அற்புத சக்தியான ஜீவராசியாக மீன ராசிக்கு எடுத்துக்கிறோம். ஏன்னா மீன ராசிகள் ரொம்ப உறவுகளை நினைத்து நினைத்து இயங்கக்கூடியவர்கள். உறவுக்காக நிறைய சகுனி வேலாட்டங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உறவுகள் அவங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு கடினமான ஒரு தன்மை, ஒரு பேச்சுகள் அதிகமாக இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஜீவராசிகள் இந்த ஜீவராசிகளை எடுத்துக்கணும். நிறைய விஷயங்கள் அவங்க ஹார்டா அப்படி ரஃப் அண்ட் டஃப்பா பேசுறது, நிறைய அழுத்தி குத்தி பேசுற தன்மை, அங்க யாருக்கும் அடங்காத தன்மை அதிகமாக இருக்கும். இந்த தன்மையை போக்குவதற்கு இந்த இடம் இந்த ஜீவராசிகள் இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். இந்த மிருகங்கள் என்ன செய்யும்னா, நம்மளுடைய மிருக குணத்தை எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு நம்மள ஒரு சார்ந்த தன்மையில் எடுத்துட்டு வந்துரும். அதனாலதான் இந்த மிருகங்களோட நம்ம டிராவல் பண்றது. நம்மளுடைய நிதானமான பயிற்சியை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் பாத்தீங்கன்னா, இந்த சிறுத்தைங்கிறது நம்ம எப்பவுமே வீட்டுல வச்சு வளர்க்க முடியாது. அப்ப சிறுத்தையை நம்ம மிருக காட்சிகளில் தான் பார்க்க முடியும். மிருக காட்சியில் பார்த்து அதுல நம்மளுக்கு சிறுத்தையுடைய கண்களை உற்று நோக்குவதும், அதனுடைய உடல் வாக்குகள், அது ஓடும் அந்த கால் பாதம், இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் ஆனது. இதெல்லாம் நம்ம உற்று நோக்கும் போது வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டை நோக்கிய பயணத்தில் ரொம்ப முக்கியமானது. கண்கள் மிக முக்கியமானது சொல்ல காரணம் என்னன்னா, மீனுக்கு கண்கள், மீன ராசிக்கு கண்கள் முக்கியம். மீனுக்கு கண்கள் போல் சிறுத்தையுடைய கண்களும் ரொம்ப வலிமையானது. அது கூர்மையான உற்றுநோக்கு பார்வை ரொம்ப அதித்திரம் வாய்ந்தது அப்படிம்பாங்க. கண்கள் மட்டும் அதித்திரம் வாய்ந்தது கிடையாது. அதனுடைய கால்கள் ரொம்ப அதிவேகமாக ஓடக்கூடிய உந்து சக்தியை கொடுக்கக்கூடியது. இந்த இரண்டும் சிறுத்தைக்கு மிக மிக அற்புதமான சக்தி கொடுக்கக்கூடியது. அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ள தன்மைகள் அவ்வளவு வலிமையாக இருக்கிறதுனால, கிடா இப்ப நான் பார்த்த சிறுத்தையை பத்தி சொன்னேன். 4 கால்கள், கண்கள், அதுக்கு வலிமை. அதை உற்று நோக்கி அதுல உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வலிமையான பிரச்சனைகள் நீங்கும். அப்புறம் பணவரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் கிடாவினுடைய முக்கிய பங்கு என்னன்னா, அது தலைதான். தலைதான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. உடலை விட தலை. அதனாலதான் தலையை முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு தலைக்கு முக்கியத்துவமான விஷயம் அப்படிங்கறத எடுத்திருக்கோம். அந்த தலையில பாத்தீங்கன்னா கண்கள் ரொம்ப பவரா இருக்கும். ஆட்டுக்கண் அப்படிம்பாங்க. ஆட்டுக்கண்ணு மாதிரி முழிக்காத அப்படிம்பாங்க. அதனால அந்த கண்ணுக்கு உங்களுக்கும் வலிமை உண்டு. மீன ராசிக்கு கண்ணுக்கும் வலிமை உண்டு. அதனால கண்ணை பவர்ஃபுல்லா வச்சு பாத்தீங்கன்னா, அது நிறைய மாற்றங்கள், வித்தியாசங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஜீவராசிகளும் நம்மளுடைய பயணிக்கும் ஜீவராசிகளை நம்ம தேர்ந்தெடுத்து அதை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், வெற்றிகள் அனைத்தும் உங்களை சேரும். ஒவ்வொரு வெற்றியும் உங்களுடைய நலனிலும், அது மாதிரி உங்களுக்கு செல்வாக்கிலும் மிகுதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ராசியில பாத்தீங்கன்னா, எந்த மிருகத்தை நம்ம மிருகங்கள், ஜீவராசிகளை நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னா, காக்கா, அந்த காக்காக்குள்ள விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. காக்கா, அன்னம், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது. அன்னத்தை விட காக்கா தான் ரொம்ப முக்கியமானது மீனராசிக்காரர்கள். அதனால காக்கா வரும்போது நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது முக்கியம். அதே போல் சனீஸ்வர வழிபாடு, காக்காவை பார்த்துட்டு காக்கா உங்ககிட்ட ஏதாச்சும் நெகட்டிவான விஷயங்கள் ஏதாவது செய்துச்சுன்னா, கண்டிப்பாக சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு 5 சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு தீபம் ஏற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா,
அந்த காக்காவினால் வரும் கெடுபலன்கள் உங்களுக்கு நீங்கிரும். அதனால மீன ராசிக்காரர்கள் காக்காவுடைய இத வந்து கொஞ்சம் கவனமா பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஓநாய். ஓநாய்கள் இதெல்லாம் உங்களுக்கு கவனமாக இருக்கணும். ஓநாயி, குரங்கு இதெல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போது குரங்கோ, ஓநாயோ பார்க்கும்போது உங்க உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் ப்ராப்ளம் உருவாகும் அப்படிங்கிற மாரி இருக்கும். அதனால உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாம பணம் விரயமாக போகுது அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு காமிக்கும். அதனால குரங்குகிடம் இருந்தும் உங்களுடைய விரயமாக வேண்டிய விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். அதனால ஒவ்வொரு அந்த ஜீவராசிகள் நமக்கு நெகட்டிவ் குடுக்கக்கூடிய ஜீவராசிகள் நம்ம எதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அத பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்து மீண்டு வருவதற்கு அதற்கான தெய்வ வழிபாடுகள். குரங்குனா ஆஞ்சநேயர் வழிபாடு, காக்கானா நம்மளுடைய சனீஸ்வரர் வழிபாடு, மூதாதையர் வழிபாடு இதெல்லாம் கரெக்ட்டா பண்ணிட்டு வந்துட்டோம்னா, இதெல்லாம் நமக்கு நெகட்டிவாக இருக்காது. இது போக கோமாதா. கோமாதா வந்து என்னன்னா, நந்தினி அப்படிங்கிற ஒரு பசு இருக்கு. அந்த பசுவுடைய வழிபாடு. நந்தினி பசு வந்து எப்படின்னா, பெண் முகத்தை பெற்று பெண் முகத்தை பெற்றிருக்கும். மாட்டினுடைய உடலமைப்பை பெற்றிருக்கும். அந்த பெண் முகம் அப்படி காதெல்லாம் பசுமாட்டு காதுகளை பெற்றிருக்கும். அந்த நந்தினி பசு வழிபாடுகளும் கரெக்ட்டா எடுத்துட்டு வந்தீங்கன்னா, இதிலிருந்து உங்களுக்கு நெறைய மாற்றங்களும், வித்தியாசங்களும் கிடைக்கும். பொதுவாக இந்த இடத்தில் வந்து தாயினுடைய சாபங்கள் நெறைய வரக்கூடிய மீன ராசிக்காரர்கள், தாயுடைய சாபத்தை நீக்கக்கூடிய நந்தினி வழிபாடுகளை, நந்தினியுடன் சேர்ந்த காமதேனு பசு இந்த 2 வழிபாடும் சரியாக நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா, அந்த தாயின் சாபத்தை நீங்கக்கூடியதாக இருக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு நான் சொல்ல ஜீவராசிகளை வழிபாடு முறைகள் அதாவது நந்தினி பசு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதுல கிடைக்காது. நேர்ல பார்க்கவே முடியாது. அது ஃபோட்டோல தான் பார்க்க முடியும். ஆனா ஃபோட்டோ வழிபாடில் வழிபாடு பண்ணிட்டு, அத வழிபாடு பண்ண பிறகு பசுவும் கண்ணும் இருக்கிற ஒரு பசுவுக்கு போய் உணவு குடுத்தீங்கன்னா, தாயின் சாபம் வந்து நீங்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால மீன ராசிக்காரர்கள் ஜீவராசிகள் எந்த ஜீவராசிகளோட பயணித்தா நல்லா இருக்கும். எந்த ஜீவராசிகளை பார்க்கும்போது உங்க நெகட்டிவ்ல இருந்து நீங்க மீண்டு எடுக்கிறதுக்கு எந்த தெய்வ வழிபாட எடுக்கலாம். இதெல்லாம் பார்த்து நீங்க செஞ்சுகிட்டு வந்தீங்கன்னா, வாழ்க்கையில் முன்னேற்றங்களும், வெற்றிகளும் உங்களை வந்தடையும். மனப்பூர்வமாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.